கன்னி மாரியம்மன். கன்னி மாரியம்மன் அப்போனா கன்னிசாமி. ஸோ அவங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாமே தரிசனம் பண்ணிக்கோங்க, சாமி கும்பிட்டுக்கோங்க, சரியா? இந்த அம்மாவுக்கு கண்டிப்பாக சீக்கிரம் கோயில். ஹாய் வணக்கம், நாங்கள் ஜெயந்தாரா. ஸோ இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கேன்னா பாருங்கள், சாமியாக இருக்குன்னா க்ரீனேஷ். ஸோ இவர் தான் என்னோட அண்ணா, சரியா? எல்லாம் வந்து இங்கே வர்றது போகிறது காட்டுறது என்னன்னு எப்படின்னு, பாம்பு பள்ளி எல்லாம் A to Z, காடு மலை கோயில் எல்லா பற்றி இவங்களுக்கு ஆல் டீட்டெயில்ஸ் நோ. ஸோ இங்கே நான் காட்டுக்குள்ளே போனால் இவரை தான் நான் கூப்பிட்டு போவேன். ஸோ இன்றைக்கி வந்து இவங்களோட இடத்துக்கு நாங்கள் வந்தோம். ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். கிணறு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது, தண்ணி மேலே இருக்குது, ஃபுல்லாக கிணறே காணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு விஷயன்ட்ட சொன்னாங்க, என்னன்னா இங்கே வந்து ஒரு அம்மா இருக்காங்க, மீன்ஸ் சாமி. அவங்க பார்த்திங்கன்னா பூமிக்கு கீழே இருக்காங்க. அது மேலே எடுத்து வச்சாதான் அந்த கிணறு தோண முடியும். நானும் 2-3 வாட்டி யோசித்தேன், அது என்ன பையன் அப்படி. ஸோ இந்த சாமி பேர் என்ன? கன்னி மாரியம்மன். கன்னி மாரியம்மன் அப்போனா கன்னிசாமி. ஸோ அவங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாமே தரிசனம் பண்ணிக்கோங்க, சாமி கும்பிட்டுக்கோங்க, சரியா? இந்த அம்மாவுக்கு கண்டிப்பாக சீக்கிரம் கோயிலாக வரப்போகுது, சரியா? அதுக்கு போதே நம்ம பார்த்துருக்கோம் லக்கியில். அதே மாதிரி இவங்கள வந்து கோயில் கெட்டினாதான் அங்கே கிணறு இருக்குல்ல, மறைஞ்சிருக்குல்ல, அது சரியாகுமா. ஸோ இந்த ஊரோட ஐதீகம். இந்த ஊரில் வந்து இந்த சாமியை வந்து கண்டுக்கல அப்படி சொல்கிறாங்க. பட்டு பரவாயில்ல, சிலை இருக்குல்ல, அது பாருங்கள் எத்தனை இருக்குது, 7 சாமி இருக்கான், கன்னி சாமி. ஸோ நான் இன்றைக்கி லக்கி, இங்கே வந்து அம்மனை நான் கும்பிடணும் எனக்கு இருக்குது. நான் கன்னி இல்லை, இருந்தாலும் கன்னி சாமினை கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் வந்தது வேறு விஷயத்துக்கு, போலீஸ் ஸ்டேஷன் சப் ரெஜிஸ்டருக்கு அப்படியே வந்து வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு இவங்க தரிசனம் கிடச்சிருக்கு. நான் ரொம்ப லக்கி, பெருமைப்படுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் நாட்டில் நிறையா கோயில் இந்த மாதிரிலாம் இருக்காங்க, சிலைங்கள் அங்கங்கே சாமியில் இருக்காங்க. அந்த ஊரோட மதிப்பு எப்படி கூடும்னா, இந்த மாதிரி சாமியை வந்து இப்போ வரைக்கும் மதிச்சுட்டே இருக்கிறாங்க. இவங்களை கோயில் கட்டிட்டாங்கன்னா அந்த ஊருக்கு தான் மதிப்பு. அப்புறம் அதுக்கு தான் அந்தந்த சாமி வச்சுருப்பாங்க. நம்மளோட அந்த பரம்பரையாக தாத்தா பாட்டிலாம் சும்மா கிடையாது, இப்படி வச்சுட்டு போகிறதோ எது கிடையாது. ஸோ இங்கே இது வந்து புதுப்பட்டியில் இருக்குது. அதுக்குள்ளே என்ன ஊர்? மங்களம். ஸோ அது ரொம்ப உள்ளே நடந்து வரணுதோ, நாங்கள் சப்பல் போடாமல் 2 முள் குத்திருச்சு, இதோ மழை தூரலில் கிளைமேட் இப்படி இருக்குது. இருந்தாலும் எனக்கு இன்றைக்கி இந்த சாமியை கும்பிடணும், கன்னி சாமியை கும்பிடணும். இன்றைக்கி எனக்கு நாள் நல்ல நாள். நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஸோ நல்லதாக நினைங்க, நல்லதாக கிடைக்கும். ஸோ இவங்க மூலமா நான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா இந்த ஏரியாவுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. நான் மக்காச்சோளத்துக்காக தான் வந்து 2 மக்காச்சோளம் கிடைக்க சொல்லி அத்தனையோ வண்டியில் தூரத்தில் 15 கிலோமீட்டர் எங்கள் வீட்டிலேருந்து. இப்போ திருப்பி அவ்வளோ தூரம் நாங்கள் போனோம். ஸோ இந்த கிளைமேட்லேயும் யாரும் வரமாட்டாங்க. ஸோ எனக்கு தெரியல, காலையில் வரணும் அப்படி ஒரு ஆசை. நேற்று பிளான் போட்டாங்க, இந்த சாமியை பார்க்க இல்லை, நாங்கள் வந்து வேறு விஷயத்துக்காக. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அது அந்த விஷயம் பெண்டிங்கில் இருந்தாலும் இந்த விஷயம் இன்றைக்கி நடக்கணும் இருக்குது. சனிக்கிழமை வந்து அம்மனை நான் பார்த்துருக்கேன். ஸோ அம்மன் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, பார்க்குறவங்க மக்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கோயிலில் வரப்போகுது. கோயில் வந்தால் அப்புறம் உங்கள் தரிசனம் கழிச்சிச்சுன்னா நான் வரணுன்னா பாதையை நீங்கள் விட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவோம். நாங்கள் இல்லை, இங்கே பார்க்குற மக்களும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எப்போவுமே சாமி பக்தி இருக்கணும், இல்லைன்னா கெட்டதே நடக்கும். ஏன்னா சாமி பக்தி, சாமி கோயில் எதுக்கு இருக்குன்னா மனிதன் வந்து சரியான பாதையில் போகிறதுக்கு தான், அது ஒரு விஷயம். ஸோ இந்த சாமியும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இதில் இருக்குது, அது பூமி கீழே இருக்குது பார்த்தீங்களா, மேலே கெட்டினா தான் அந்த கிணறு கரெக்டாக ஆகுமாவா. ஸோ அடுத்த ஸ்பாட், அடுத்த கண்டென்ட் இருக்குது. நான் கண்டிப்பாக நல்ல விஷயத்தோடு வரேன். பாய், உங்கள் ஜெயந்தாரா.